லிமுக்கா ஏடா தெரியலையே. அண்ணா இல்லடா, அப்பா, திவ்யாவோட அப்பா தங்கராசு. ராத்திரினா எல்லாமே நடுங்குவாங்க. இந்த தங்கராசோட பேரை சொன்னா அந்த ராத்திரியே நடுங்கும். ஏடா அப்பேறுபட்ட என் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு கொடுமைப்படுத்துறீங்களாடா ராஸ்கல். எங்கடா எங்க என் தங்கம்? அழாதம்மா, அப்பா வந்துட்டல்ல கண்ணு, அழாதா, கண்ணை தொடச்சுக்க. என் பொண்ணு கண்ணுல கண்ணீர் இன்னைக்குதான் வந்திருக்குது. இப்படி கண்ணீர் வடிக்கிறது இன்னைக்குதான் பாக்குறேன். தினேஷ், இந்த தங்கராசை என் பொண்ணை தள்ளிட்டு வந்திய, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏமா இப்ப உனக்கு எத்தனை மாசமா? 4 மாசப்பா. அப்பா, எனக்கு இந்த குழந்தைய வேண்டாம், இவனை வேண்டாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கப்பா. அப்பா, நான் நினைச்ச மாதிரி இங்க நிம்மதியா சாப்பாடு கூட சாப்பிட முடியலப்பா. நான் படுத்து தூங்க ஒரு மெத்த கூட இல்ல. பாயில படுத்து படுத்து என் முதுகெல்லாம் பலம் போச்சுப்பா. பழைய சோறு தின்னு தின்னு என் நாக்கெல்லாம் பலா போயிருச்சுப்பா. அப்பா, இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிருங்கப்பா. ஏண்டா டேய், எப்படி வளர்த்த என் பொண்ண? தங்கமா வளர்த்தண்டா என் பொண்ண. எப்படி வாழ்ந்தவ தெரியுமா? தங்க கட்டில பட்டு மெத்தையில படுத்துவடா என் பொண்ணு. காலையில பன்னீர்ல வெந்நீர கலந்து குளிச்சவ. இங்க பச்சை தண்ணிக்கே வழிய காணோம். யோ ஐயர, உனக்கு மரியாதையா இப்ப நான் சொல்லித்தரேன். டைரக்டா
வந்திருக்கியாமா? அப்ப வந்துட்டே இல்ல, அழக்கூடாது கண்ணு. வாமா, கிட்ட வாமா. ஒண்ணு இல்ல அப்பா. வா கண்ணு. அப்பதான் வா வா. அப்பா பெத்த பொண்ணு என்ன நடந்துக்கிற பண்- மாதிரி நடந்துக்கிறீங்க. என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா என்னப்பா இது? நான் உங்க பொண்ணு, என்னைய இப்ப இப்படி அடிக்கிறீங்க? சொல்லாம கொல்லாம இவனை வீட்டை விட்டு கூட்டிட்டு ஓடி வந்தியே, அப்போ தெரியலையடி நீ என் பொண்ணுங்கிறது. உனக்கு ஒரு அப்பன் இருக்கானா? அறிவு கட்ட நாயே. என்னடி சொன்ன? படுக்க மெத்த இல்லையா? கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே இவன் கூட படுத்து வயதை ஏத்திக்கிட்டு வந்துட்ட. அப்புறம் எதுக்குடே உனக்கு மெத்த? அப்பா அப்பாதான் என்ன கேக்குறேன். முதல்ல இவன் கூட எங்க படுத்த, எதுல படுத்த சொல்லு கண்ணு. சொல்றேன். அப்பா அது 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 வந்து காட்டல. அங்க மெத்த இருந்துச்சா, இல்ல ஏசி இருந்துச்சா, இல்ல அட்டாச் பாத்ரூம் தான் இருந்துச்சா? அவன் கூட படுக்கும்போது மேடும் தெரியாம பள்ளமும் தெரியாம படுத்துட்டு இப்ப கட்டில் வேணுமா மெத்த வேணுமா? பெத்து வளர்ந்த ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அப்பா இப்படியா பேசுவாங்க? அதேதான் அதேதான். பெத்து வளர்த்தன அப்பனோட மானத்தை ஒரு பொண்ணு இப்படிதான் சீரழிப்பாளா? நான் கேட்கிற வார்த்தை உன்னை எரிக்குதா? இவன் கூட நீ ஓடி போனிய அப்ப இந்த பெத்த வயிறு இப்படிதான் எரிஞ்சது. ஒரே புள்ள, அதுவும் பொட்ட புள்ள. இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தெளிவா சொல்லிடுறேன். பாசம் பாசம்னு கண்மூடித்தனமா பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. அவங்க நாளைக்கு கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிடுவாங்க. கண்மூடித்தனமா உன் மேல பாசம் வச்சதுக்கு அவன் கூட காட்டுல போய் படுத்திய, அதுதான் எனக்கு கொடுக்குற பரிசு. இவங்களோட படுக்கும்போது உனக்கு அப்படியே சொரண்ணையா இருந்துச்சா? இந்த வீட்டில் இவன் கூட சேர்ந்து வந்தா மட்டும் அப்படியே சோகமா இருக்குதான். ஐயா, பெத்த பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவீங்க? நாராயணா நாராயணா. கோவிந்தா 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 போட்டா இர என் மவ என் கௌரவத்துக்கு கோவிந்தா போட்டுட்டான். ஏய் திவ்யா, ஒருத்தன் கூட உடம்ப கொடுக்கறத விட ஒரு களங்கம் மனசையும் கொடுக்கறது தான். இந்த ரெண்டையுமே நீ அவன்கிட்ட கொடுத்துட்ட. இனிமே இவன் தான் உனக்கு புருஷன். கடைசி வரைக்கும் இனி அவன் கூட தான் நீ வாழணும். அப்பங்கிட்ட காசு இருக்கு, கண்ணை கசக்கிட்டு போயினா வேற யாரையாவது ஒருத்தனை கட்டி வச்சிருவான்னு நினைக்காத. கறி கட்டையாக்கிடுவேன். நாய, நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை இது. வாழ்ந்தா நல்லா வாழு, இல்ல இங்கேயே சாவு. ஐயரே மாமே, என்னதான் இருந்தாலும் கால் வயிறு கஞ்சி குடிச்சிருந்தாலும் அதுல பாதியை என் பொண்ணுக்கு கொடுத்து வளர்த்துருக்கீங்க.
அதுக்காக உங்க கால்ல விழுந்து வணங்குறேன். ஐயா, பெரியவங்க நீங்க நீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கய்யா. ஐயரே, நீங்க தான் ஐயரே பெரியவரு. திவ்யா, நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். உனக்கு கல்யாணம், வளகாப்பு, பிரசவம் இதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் இந்த அப்பா இங்கிருந்து போவேன். ஐயா, என் மகளுக்கு போடுற சாப்பாட்டுல இந்த பாவிக்கும் கொஞ்சம் போடுவீங்களா? ஐயா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? பிரச்சனை இல்லாம நல்லா வாழணும். ரொம்ப இஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்தவங்களை நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஏன். மாமா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, யாருப்பா நீங்க? ஓ, திவ்யாவோட வருங்கால புருஷன். இந்த காலத்து பசங்க எதுல கரெக்டா இருக்காங்களோ காரியத்துல கரெக்டா இருந்துக்கிறாங்க. பெத்தவங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்படிதான் நடக்கிறாங்களோ தெரியல. தம்பி, என்ன நீ மாமான்னு கூப்பிடாதா? இந்த திவ்யா இருக்காளே, இவளா மாமா மாமான்னு உன் பின்னாடி சுத்தவை. ஏன்னா அவ கூட நீயும் சேர்ந்து தானே காட்டுக்குள்ள போன. நீயும் அதை அனுபவி, அப்பதான் உனக்கு புத்தி வரும். சரி, ரைட்டு, எல்லாம் போங்க போங்க போங்க, உள்ள போங்க உள்ள போங்க. டேய் லிமிக்கா, முதலாளி, நான் ஒன்று சொல்கிறேன். அப்பனா வகாலி நீங்கள் தான் அப்ப. நீயும் கொஞ்சம் ஊத்துறா ஊத்துறான்னா. குடு குடு. நாக்க நீட்டா நீட்டா. முதலாளி, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. வகாலி முதலாளின்னா நீங்கள் தான் முதலாளி.